ஏறுமுகத்தில் நிறைவடையும் நேரத்தில், க்ளோசிங் பெல் நிறைவடையும் நேரத்தில் இப்போது 1247 புள்ளிகள், கிட்டத்தட்ட 1400 புள்ளிகள் வரை இன்று உயர்ந்து இப்போது 1247 புள்ளிகள் வரை உயர்ந்து மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. மும்பை பங்கு சந்தையான சென்செக்ஸ் 82,000 புள்ளிகளை தாண்டி வர்த்தகமாகும் கூடிய சூழ்நிலையில் நிப்டியும், தேசிய பங்கு சந்தையான நிப்டியும் 398 புள்ளிகள் வரை உயர்வடைந்து 25,000 புள்ளிகளை தாண்டி இருக்கிறது. கடந்த ஒரு மாத காலமாக அமெரிக்க வரி விதிப்பு, போர் பதற்றம் ஆகியவற்றால் பங்குச்சந்தை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 நாட்களாக போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான சூழ்நிலையிலும் ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று துருக்கி தலைநகர் அங்காராவில் தொடங்க உள்ள சூழ்நிலையிலும் அங்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர், அமெரிக்க அதிபர் முன்னிலையில் அந்த அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ள சூழ்நிலையில் உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகள் ஏறுமுகத்தில் வர்த்தகமாகின்றன. இந்திய பங்குச்சந்தையும் அதன் எதிரொலியாக இன்று சென்செக்ஸ் 1400 புள்ளிகளும், நிப்டி 340 புள்ளிகள் வரை உயர்வடைந்து இப்போது இந்த க்ளோசிங் பெல் என்று அழைக்கக்கூடிய அந்த நிறைவடையும் நேரத்தில் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இதனால் ஏறுமுகத்திலேயே வர்த்தகம் நிறைவடையும் என்று பல வாரங்களுக்கு பிறகு இன்று அந்த வர்த்தகத்தின் போக்கு தெரிய வருகிறது. சென்செக்ஸ் 82,000 புள்ளிகளை தாண்டியும், நிப்டி 25,000 புள்ளிகளை தாண்டியும் தற்போதைய நிலவரப்படி இந்த சென்செக்ஸ் மற்றும் நிப்டியின் பங்குச்சந்தை வர்த்தகமானது ஏறுமுகத்தில் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கிறது. பங்குச்சந்தை ஏறுமுகத்தில் வர்த்தகம் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கத்தின் விலை இறங்கு முகத்தில் இருக்கிறது. தங்கத்தின் விலை கடந்த ஒரு வார காலமாகவே புதிய உச்சங்களை தொட்ட நிலையில் இப்போது மீண்டும் 70,000ற்கு கீழே தங்கத்தின் விலை குறைவடைந்திருக்கிறது. பங்கு சந்தையின் எழுச்சி, தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஆகியவற்றின் மூலமாக இந்திய தொழில் வர்த்தகத்தில் ஒரு புதிய மாற்றம், திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது.